வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் 20 நாட்களாக உண்ணாவிரதத்தில் இருந்த சமூக ஆர்வலர் சோனம் அவர்களை வலுக்கட்டாயமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதற்கான காரணத்தை டெல்லி போலீசார் விளக்கமளித்துள்ளனர். ரயில் டிக்கெட் முன்பதிவை எளிதாக்க மேம்படுத்தப்பட்ட புதிய இணையதளத்தில் பீட்டா பதிப்பை IRCTC அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழக பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் மரியன் வில்சன் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பொறியியல் மற்றும் கலை அறிவியல் படிப்பிற்கான சென்டாக் கலந்தாய்வு ஜூலை 25ஆம் தேதிக்கு பிறகு தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் செயல்படும் இலக்கிய மன்றம், கலை பண்பாட்டு மன்றம் உள்ளிட்ட பல்வேறு மன்றங்களின் செயல்பாடுகளை ஜூலை 28ஆம் தேதி முதல் தொடங்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹280 அதிகரித்து ஒரு சவரன் 1,05,080 ரூபாயாகவும் 1 கிராம் 13,135 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை ₹235 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் வருகின்ற 2031ஆம் ஆண்டிற்குள் 20,000 பொது எலக்ட்ரிக் வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜிந்த் ரயில் நிலையத்திலிருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வருகின்ற 20ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடுகிறது. தஞ்சையில் இன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவேக அரசு முன்வர வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வி மாணவர்களுக்கான கல்விக்கடன் வரம்பு 4,50,000 ரூபாயிலிருந்து 7,50,000 உயர்த்தப்பட உள்ளதாக அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காவலர் தேர்வு ஒத்திவைப்பிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் முன் அனுமதியின்றி அமைச்சர்கள் ராஜ்மோகன் மற்றும் கீர்த்தனா அவர்கள் வெளிநாடு சென்றது தொடர்பாக தமிழக அரசிற்கு மத்திய அரசு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். பொதுமக்கள் மற்றும் தணிக்கை நிறுவனங்கள் தங்களது குறைகளை எளிதாக தீர்க்கவும் தேவையான விவரங்களை உடனுக்குடன் பெறவும் புதிதாக பொதுமக்கள் குறைகள் தீர்த்திடும் தளம் CAMS வலைத்தளத்தின் ஒரு பகுதியாக புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்படுவதால் குடியுரிமை இழந்ததாக அர்த்தம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. சென்னை பெங்களூரு இடையே புல்லட் ரயில் திட்டத்திற்கு 18,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. MBBS PDS மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கு ஜூலை 23ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை நீட் UG 2026 மறுதேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. மதுரை மாநகர மக்களின் நீண்ட நாள் கனவான போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் 1024 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ரிங் ரோடு மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று விண்ணில் பாய்கிறது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர கர்நாடக அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பலில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்துவதை உடனடியாக நிறுத்துமாறு ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்றத்திற்கு வரும்பொழுது MPக்கள் ஸ்மார்ட் வாட்ச் அணிவதை தவிர்க்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கலர் அப்பளம் விற்பனைக்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பழனி கோவில் நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. CBSE பாடத்திட்டத்தில் 9ஆம் வகுப்பில் 3வது மொழியை அறிமுகப்படுத்துவது மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி PV நாகரத்னா அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாலுடன் சாக்லேட் ஹெல்த் மிக்ஸை சேர்த்து வழங்க புதுச்சேரி அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திர கடல் எல்லையில் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என்று ஆந்திர அரசிடம் தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளது. பெங்களூரில் கடந்த 112 ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஜூலை மாதத்தில் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது.
காமராஜர் பிறந்தநாளை ஒட்டி கல்வியை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு இணையவழி போட்டிகளை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கரூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளதன் காரணமாக இன்று பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் முட்டை உற்பத்தி 15% குறைந்ததே முட்டையின் விலை உயர்விற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திமுக எம்பிக்களுடன் அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். திருநெல்வேலி மாநகராட்சியில் குடிநீர் கட்டணத்தை 50 முதல் 200% வரை உயர்த்த மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்கள் அனைத்தும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்று கல்லூரி கல்வி ஆணையர் தெரிவித்தார். காமராஜர் துறைமுகத்தில் 2047ஆம் ஆண்டிற்குள் 254 மில்லியன் டன் சரக்குகள் கையாளும் அளவிற்கு உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் 6 பேரை அதிரடியாக சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் பாதகைகளுடன் எம்பிக்கள் போராட்டம் தர்ணா நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று மக்களவை செயலகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்தது. ரயில் டிக்கெட் முன்பதிவை மக்கள் எளிமையாக பயன்படுத்தும் வகையில் IRCTC இணையதளத்தில் புதிய பதிப்பை ரயில்வே அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது. 1,90,000 கோடி ரூபாய் மதிப்பில் செமிகண்டக்டர் செல்போன் உற்பத்தி திட்டங்களுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முகம் பொறிக்கப்பட்ட புதிய டாலர் தங்க நாணயம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. விராலிமலை தொகுதி வாக்காளர்களுக்கு பரிசு கூப்பன் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் அவர்கள் பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கண்ட இந்த IAS அதிகாரிகள் சிலரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஆகியவற்றிற்காக புதிதாக கட்டப்பட்ட மாணவியர் விடுதி கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பான பயணத்திற்காக 28 வழித்தடங்களில் 56 பிரத்யோக மின்சார பேருந்துகளை இயக்க டெல்லி அரசு முடிவு செய்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.